ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் வந்திருக்கக்கூடிய இடம் சேலத்தில் இருக்கிற ஜாகிர் அம்மாபாளையத்தில் இருக்கக்கூடிய காவடி பழனி ஆண்டவர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இது ஒரு முருகன் கோவில். உள்ளே நிறைய எல்லா தெய்வங்களுமே உள்ளே இருக்காங்க. இப்போ இன்றைக்கி என்ன பூஜை வழிபாட்டு முறைனா 155 அடி உயரமுள்ள மகாலட்சுமி தாயாரை தாமரை பீடத்தில் இருக்கிற மாதிரி சிலைகள் வச்சு கட்டிகிட்ருக்காங்க. இன்றைக்கி செப்புத்தகடு வச்சு பதிக்கும் பூஜை வழிபாட்டு முறை இன்றைக்கி நடந்துச்சுங்க. இந்த பூஜையை மேலும் சிறப்பிக்கிற விதமாக நம்மளோட ஆன்மீக சொற்பொழிவாளர் தேசமங்கையர்கரசி அம்மா வந்திருந்தாங்க. நிறைய மீடியாக்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு அவங்களோட சொற்பொழிவுகளும் இருந்துச்சு. அதை ரொம்ப கேட்டு ரசித்ததில் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதில் எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷம். இந்த கோயில் கட்டி முடித்ததுக்கப்புறம் கும்பாபிஷேகத்தை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவங்க சொற்பொழிவில் பேசும்போது பூஜை வழிபாட்டு முறைகள்லாம் மிக எளிமையாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பேசும்போது நம்ம வீட்டில் ஒருத்தங்க கூட பழகியிருந்தால் எப்படி இருப்போம், அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபீல் ஆச்சு. ரொம்ப எளிமையான பூஜை வழிபாட்டு முறைகள்லாம் சொன்னாங்க. இன்னொரு விஷயம் உங்கள் கூட நான் கண்டிப்பாக இதை சொல்லியே ஆகணும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த ஒரு விஷயம். நான் எப்போவுமே இந்த மாதிரி பெரிய பெரிய செலிப்ரிட்டிலாம் வந்தால் போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு நான் நினச்சதே இல்லை. ஏன்னா அவங்க நம்ம கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களா அப்படின்னு நினைப்பேன். அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களாம் நகட்டிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு மனசில் எனக்கு அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஆனால் இந்த அம்மா காரு கிளம்பும் போது ஃபோட்டோ எடுத்துக்கணுமா அப்படின்னாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அவங்க கோயிலில் கொடுத்த பிரசாதம் இது. ரொம்ப நன்றி.